கல்லூரிக்கு சென்று வந்த அவள் தன்னுடைய தாய் எங்கிருக்கிறாள் என்று தேடி அவளை அமர வைத்து அவளுடைய மடியில் முகத்தை புதைத்து கொண்டார். என்ன நேர்ந்திருக்கும் தன் மகளுக்கு என்று சரியாக ஊகித்த தாய், ஏதேனும் சக இளைஞர்களால் அவளுக்கு தொந்தரவு ஏற்பட்டிருக்கும் என்பதை உணர்ந்த அவளுடைய தாய் இவ்வாறு கேட்கிறாள். மடியில் முகம் புதைத்த மகளின் தலைவருடி ஒன்றன் பின் ஒன்றாய் அம்மா கேட்டாள், நேர்த்தியான ஆடைகளையே மூலதனமாக அணிந்து அலைந்து கொண்டிருக்கின்றானா அழகன் ஒருவன்? பீச்சு அடிக்கப்பட்ட வாசனை திரவியங்கள் வீச்சம் எடுக்க நெருங்கி வந்து நிற்கின்றானா மற்றொருவன்? காதல் ஆசை கோரி ஜாடை மாடையாக பாடிக்கொண்டிருப்பானே பாடகன் ஒருவன்? வாகனத்தில் வந்து வேகம் எடுத்து வித்தை காட்டுவதையே வேலையாக செய்து கொண்டிருப்பானே வீணன் ஒருவன்? கண்டிப்பாக இந்நேரம் சில பேர்களாவது கவிஞர்களாக இருப்பார்களே. தன் தாத்தா வழியில் வந்த சொத்துக்களை எல்லாம் சொல்லி நிமிர்ந்தான் அல்லவா வேறொருவன்? ஆசிட் வீச போவதாக அருங்குணன் ஒருவன் அறிவித்திருப்பானே. மாய்த்து கொள்ள போவதாக மறைகலன்ற ஒருவன் மடல் எழுதியிருப்பானே. வியப்போடு மெல்ல தலையை உயர்த்தி பெற்றவளை பார்த்து பிறந்தவள் கேட்டாள், எனக்கு இப்படி நேர்வதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அம்மா என்று. அழகாய் மகளின் தலைவருடி அம்மா சொன்னாள், இவன்களது அப்பன்களை கடந்தே உன் அப்பனுக்கு நான் மனைவியானேன் என்று. அன்பானவர்களே, இந்த நூற்றாண்டிலும் பெண்கள் சாதிப்பதற்கும் கல்வி பயில்வதற்கும் எத்தனை சவால்கள் இருக்கிறது. பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடைக்கற்களாக இருக்காமல் படிக்கற்களாக இருந்து அவர்களின் முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி கொள்வோம். நன்றி.